அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் மிகப்பெரிய அளவுல இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் 100 அல்ல 200% இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதன் உட்பட மொத்தமாக 4 கிரக நிலைகள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து விலகி 5ஆம் இடத்தை வலுப்படுத்த போகின்றன. 5ஆம் இடத்தை 4 கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல தடைகளை நிச்சயமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் இந்த ஜனவரி மாதத்தில் முழுமையாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வருடத்தின் துவக்கமே அசத்தலாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களது இல்லம் தேடி வரும் தருணமாகவும் வருமானம் உயரும் நேரமாகவும் இந்த வேலை அமைகிறது. எனவே வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உறுதுணையாக செயல்படுவதால் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை விட கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறார். பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடுவதோடு தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. போட்டிகள் கடுமையான நெருக்கடிகள் போன்றவை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிநாதர் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைவதால் கேட்ட இடத்தில் சலுகைகள் பெறுவதோடு லாபஸ்தானத்தை 4 கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்த போகின்றன. எனவே நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக நிச்சயமாக அமைய போகிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய வகையில் பூர்வீக ஸ்தானத்தை வலுப்படுத்தும் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. சுயதொழில் துவங்கக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. புதியவர்களின் அறிமுகத்தால் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைவதால் பல வகையில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் விலகி நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனும் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் நுழைய போவதால் ஏற்படுத்துகிறாருங்க. முற்பகுதியில் 4இலும் பிற்பகுதியில் 5இலும் சுக்கிரன் வலம் வர போகிறார். எனவே நீங்கள் நினைத்த காரியம் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஆரம்பமே அசத்தலாக அமைகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் வெற்றிகரமாக அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை விட பண தேவைகள் பூர்த்தியாகும். பல்வேறு வகையான மன கஷ்டம் வேதனை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது
எதிர்பார்க்கக்கூடிய தாய் வழி மற்றும் தந்தை வழி என 2 வழிகளிலும் நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய வகையில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கும் தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு கிடைக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைத்தவாறே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உண்டு. பொது வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் உங்களை தேடி வரும். தொழில், வியாபாரம், கலைத்துறை என அனைத்து வகையான துறை ரீதியாகவும் புதிய முயற்சியில் வெற்றியும் மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் 4லிருந்து 5இல் உச்சம் பெறுகிறார். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் 5இல் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட தாமதமாக இருந்த பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ள முடியும். தொழில், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் மந்தமான நிலையிலும் நல்ல மாற்றம் உண்டு. தாமதம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வெளிப்படுத்துகிறாருங்க. 10இல் குரு இருப்பது பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடக்கூடிய வகையில் பல காரிய தடைகள் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் தருணமாக அமைகிறது. கடினமான முயற்சிக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை குறைவில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவை சீராகும். எதிர்பார்ப்பதை விட அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைவதால் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கேட்ட இடத்தில் சலுகைகளும் குருவின் பார்வையால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. சனி பகவானும் மிக வலுவாக சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கிறார். எனவே சனியின் அமைப்பால் பல நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது துரிதமாகவும் விரைவாகவும் பல காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது வளர்ச்சி பாதையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் ராகுவும் விரயத்தில் கேது இருந்தாலும் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையிலும் நீங்கள் நினைத்த இலக்கை எளிதில் அடையக்கூடிய வகையிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் கிடைக்கும். இதோடு மட்டுமல்லாது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக தை மாதம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை விட அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தவறவிடாமல் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொண்டால் 200% உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும். இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில்